இந்த வழக்கில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தீர்ப்புகள் ரத்து செய்யப்பட்டு மாற்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த வழக்கில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது தவறான பழி சுமத்திய ஆர்டிஓ சுதாகருக்கும் அவருக்கு துணை போன அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் அல்லது பணி நீக்கம் செய்யும்படியும் இந்த நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. மேலும் இதுபோல் நிரபராதிகள் மேல் தவறான பழி போடும் அடாவடி செயலுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரைக்கிறது. ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை எடுத்து கையாண்டதற்காகவும் தனலட்சுமி மீது பொய்யான பழி சுமத்தியதற்காகவும் சுதாகருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மேலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தனலட்சுமி, மாரி, ஸ்டெல்லா, நந்தினி, பாத்திமா மற்றும் புவனா ஆகியோரை நிரபராதிகள் என அறிவித்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். ரொம்ப நன்றிங்கய்யா. கடவுளே.